அவன் உன்ன கொல்ல வரானா? இன்னைக்கு அவன் கதையை நான் முடிக்கிறேமா. சார் அவசரப்படாதீங்க. முதல்ல நம்ம தேனை சேஃப்டியான இடத்துக்கு கூட்டிட்டு போலாம் சார். சார் அந்த விக்ரம பிரஸ் மீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லலாம் சார். சரிங்க சார். அவன் அடி போடுறா. போ 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 போ. சரிண்ணே. ஓவர்டேக் பண்ணு. தேன தூக்குடா. சார் கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க சார். ஐயோ மாமா, அந்த தென்னரசோட வண்டி நம்மள ஃபாலோ பண்ணுது மாமா. ஐயோ மாமா. ஆமா சார். சார் வேகமா போங்க சார். கண்டிப்பா சார். தேனே, உனக்கு எதுவும் அடிபடலையே? அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது ஒரு வண்டி வந்து லைட்டா வயித்துல இடிச்சிருச்சு மாமா. தேனே, எல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. ரோட் அப்படிலாம் நம்மள கைவிட மாட்டோம். தைரியமா இரு. நம்ம இப்பவே ஹாஸ்பிடலுக்கு போய் செக் பண்ணிடலாமா? சார் அப்ப நான் முதல்ல வண்டி ஹாஸ்பிடலுக்கு போறேன் சார். சரிங்க சார். வேலு தம்பிக்கு ஃபோன் பண்ணி அந்த விக்ரம பிரஸ் மீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லுங்க மாமா. அவங்க எனக்காக விக்ரம தென்னரசு கிட்ட ஒப்படைச்சிட்டு போறாங்க. கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லுங்க மாமா. ஆமா தேனே, நீ சொல்றது சரிதான். உடனே சக்திக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லிடு. சரிங்க சார். சீக்கிரம் பண்ணுங்க மாமா. வேலு மாமா தான் கால் பண்றாரு. போன் எடுத்து பேசு சக்தி. ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, சக்தி, தேனே கிடைச்சிட்டாமா? ஏனக்கா கிடைச்சிட்டாங்களா? எப்படி மாமா? நர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்து ரோட்ல மயங்கி கிட்ட வேலை சங்கர் சார் பாத்துட்டாரு. தேனை எழுப்பி எங்க கார்ல அழைச்சிட்டு வந்து நர்ஸ் எங்களை பின்னாடியே துரத்திட்டு வந்தா. அவங்க கிட்ட சிக்காம நாங்க தப்பிச்சிட்டோமா. நீங்க விக்ரம நர்ஸ் கிட்ட ஒப்படைக்க வேண்டாம். நீங்க அவனை நேரா பிரஸ் மீட் கூட்டு போய். ரொம்ப சந்தோஷம் மாமா, ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்ன மாதிரியே நாங்க இப்ப விக்ரம பிரஸ் மீட்டுக்கு கூட்டிட்டு. அண்ணி அவன் ஏதாவது பண்ணிடுவானு பயந்துட்டே இருந்தேன். கடவுளா பார்த்து தேனை நீ தென்னரசு கிட்ட இருந்து காப்பாத்திட்டாரு. நல்ல வேலை உங்க அண்ணி கடிச்சிட்டாங்க. நீங்க என்ன தென்னரசிட்ட ஒப்படைச்சிருந்தீங்கன்னா அவனை கொன்னே போட்டிருப்பான். விக்ரம், நீ ஒண்ணும் பயப்படாத. நீ தென்னரசு பத்தின அத்தனை உண்மையும் ஆதாரத்தோட பிரஸ் மீட்ல சொல்லிரு. அதுக்கப்புறம் தென்னரசோட தலையெழுத்த அதிகாரிங்க எழுதுவாங்க. ஏண்டா பொம்பளைய உங்களால துரத்தி பிடிக்க முடியல. நீங்களா ஆம்பளைங்களா?